இதுவரை சுவைத்திடாத சுவையில் தயிர் ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தயிர் ரொட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் இது கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொட்டி செய்ய முதல்ல தயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கட்டியான பதத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துருக்கேன். இப்போ தயிர் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுக்க போகிறதில்ல. நல்ல ஒரு அடைக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுப்போமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு இலக்குத்தன்மையாக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த தயிரை தவிர தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த தயிர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா தயிரையுமே இதில் சேர்த்துட்டேன். பாருங்கள், மாவை நான் இந்த அளவுக்கு இலக்குத்தன்மையாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் தான் அடை தட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஊற விட்டுக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டதில் நல்லா அந்த கோதுமை மாவு தயிரோடு நல்லா ஃப்ளஃபியாக ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அடை நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 இனுக்கு கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடை நல்லா வாசம் கொடுக்க 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், நல்லா காரத்தன்மை கொடுக்க 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த அடைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த சீரகமும் மிளகும் சேர்க்கறதுனால அடை சாப்பிடும்போது இடையிடையே அந்த மிளகும் சீரகம் நம்ம வாயில் தட்டுப்படும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடங்களும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அடைன்னு சொல்லலாம், ரொட்டின்னு சொல்லலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு அடை மாவு ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. கையில் எடுக்க வரணும். இந்த மாதிரி நம்ம கரண்டில் அள்ளி ஊற்ற வேண்டாம், கையிலே எடுத்து அழகாக தட்டி எடுத்துடலாம். தோசைக்கல்ல நான் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கையில் அள்ளி எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு அள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. அடை தட்டும் போது கையில் ஒட்டும். தண்ணி அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க, நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். நான் லைட்டாக எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு இதை தட்டுறேன். நல்லா தட்ட வருது பாருங்கள். மாவை கனமாகவும் தட்டிக்கலாம், நைஸாகவும் தட்டிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நம்ம தயிர் சேர்த்துருக்கனால நீங்கள் கனமாக தட்டினாலும் உள்ளே நல்லா வெந்து வரும். நான் தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் மீடியமான சைஸுக்கும் அடையை தட்டி எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை இந்த ஓரங்கள்லையும் மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடையை தட்டும் போது குறைவான தீயில வச்சுட்டு வேக வைக்கும் போது ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஒன் சைட் நல்லா குக் பண்ணி திருப்பி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டு இந்த பக்கமும் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதை குக் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரொட்டிக்கு எந்த சட்னியாக இருந்தாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். முழுக்க தயிரே செஞ்சதுனால சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.